ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். 119ஆம் சங்கீதத்தினுடைய 113ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் பிரியப்படுகிறேன். இந்த தாவீது ஒரு நல்ல ஒரு டீச்சருங்க, ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். வீண் சிந்தை அப்பா நான் வெறுக்கணும்ப்பா, நாங்கள் வேதத்தில் பிரியப்படணும்னு கர்த்தர் அவர் ஜெபம் பண்ணுறார். இன்றைக்கி கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனமே, வீண் சிந்தைகளை அவாய்ட் பண்ணணும். பாரமான யாவற்றும் நம்ம சுற்றி நெருங்கி வர பாவத்தையும் நம்ம கர்த்தர் பிரிச்செடுத்து வேற உலகத்தில் கர்த்தரை கொண்டு போய் வைக்கல, அதே பாவம் நிறைஞ்ச உலகத்தில் தான் வச்சுருக்கிறார். ஃப்ரீ வில்ல கொடுத்துருக்கிறார். வீண் சிந்தைன்றது வரவே வராதுன்னு இல்லை. நம்ம தலைக்கு மேலே பறவைகள் பறக்கிறது நம்ம ஒரு நாள் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தலைக்கு மேலே பறவை பறக்கும்போது அதை சும்மா தட்டி தான் ஒன்றும் பண்ண முடியாது, பறந்துட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம தலைமையில் கூடு கட்டாமல் இருக்கிறத நம்மளால் தடுக்க முடியும். அப்போது வீண் சிந்தைன்றது நிறையா வரும். அப்படியே சில பேர் டே ட்ரீமிங் பண்ணுவாங்க. அப்படியே உட்காந்துட்டு வேற எங்கேயோ இச்சைகளை யோசிச்சுட்டு இருப்பாங்க, வேற எங்கேயோ அப்படியே எதாவது பண்ணுற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போது தேவையில்லாத சிந்தை அப்படின்ற தாவீது, வீண் சிந்தையை நான் வெறுக்கணும், அதுக்கு பதிலாக அவங்க வேதத்தில் நான் பிரியப்படணும். அப்போ எந்த அளவுக்கு இதே வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குதோ வீண் சிந்தைகளை அது வெறுக்கும். ஆமாம், சில டே ட்ரைவிங் பண்ணும்போது அப்படியே உட்காந்து எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கிறது, இவ்வளோ இந்த இடத்துல போய் இப்படி இவ்வளோ சம்பாதிக்கிற மாதிரி, இந்த இடத்துல அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி, அப்படி தேவையில்லாத சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. தாவீது தான் சொல்கிறேன், அப்போ வீண் சிந்தை எனக்கு வேணாம்ப்பா, தேவையான காரியங்களை நான் யோசிக்கணும். அப்போது அந்த சிந்தையை இயேசுவின் ரத்தத்தால் சுத்திகரிக்கும். உங்களுடைய அவயங்களை பலிபிடத்தில் சந்து சந்தாய் வெட்டி வைத்தார்கள்னு பழைய ஏற்பாடில் இருக்குது. அப்போது சந்து சந்தா வைக்கணும், சிந்தையை வைக்கணும், கண்ணை வைக்கணும், காது, உங்கள் பாடி பார்ட்ஸு டெய்லி பலிபிடத்தில் வச்சு ஆண்டவரை என்னை ஆளுகை செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆவியானவர் உங்களை அழகாக கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். வீண் சிந்தை வேணாம். ஆமாம், இன்றைக்கி சொல்லுங்கள், வீண் சிந்தை வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.